ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் ப்ளஸ் செரிப்ரல் பால்சி பற்றி பார்க்கலாங்க. செரிப்ரல் பால்சி அப்படின்னா என்னென்னா மூளை முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்கள் குழந்தைய அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையால் நடக்க முடியாது, ப்ராப்பராக நடக்காது. ஒரு 1.5 வயசு 2 வயசில் ஒரு குழந்தை நல்லா நடக்கும். எல்லா குழந்தையும் 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளார நல்லா நடக்கும். ஆனால் இந்த செரிப்ரல் பால்சி மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தை ஒரு 1.5 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளார நல்லா நடக்க மாட்டாங்க. ஸோ இதை செரிப்ரல் பால்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க நடக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசியோதெரப்பி கொடுத்தீங்கன்னா தான் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி நடக்க ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைங்க ஃபிசியோதெரப்பி இல்லாமலும் ஒரு 5 வயசு 6 வயசுங்கில கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி கொடுக்குற குழந்தைங்களுக்கு இல்லைன்னா உங்கள் குழந்தைக்கு செரிப்ரல் பால்சி இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஆட்டிசமும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த நிறைய குழந்தைங்க கரெக்டாக 1.5 வருஷம் என்னுடைய ஆட்டிசம் எக்ஸ்பீரியன்ஸில் செரிப்ரல் பால்சி ப்ளஸ் ஆட்டிசம், டெவலப்மெண்டல் டிலே ப்ளஸ் ஆட்டிசமாக நிறைய பார்க்குறேன் நான். இப்போது கழுத்து நிற்காது, அந்த குழந்தைக்கு கழுத்து பார்த்திங்கன்னா தலை நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே தலை நின்றும், ஆனால் தலை நிற்காது. ஸோ தலை நிற்கலை அப்படின்னு நம்ம ஃபிசியோதெரப்பி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டுருப்போம். ஆனால் அந்த குழந்தைக்கு ஆட்டிசமும் இருக்கும். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி ஆட்டிசமுக்கும் தெரப்பி கொடுப்பாங்க. தலை நிற்கல உங்கள் குழந்தைக்கு, அப்புறம் உட்கார மாட்டேங்குது, தவள மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான குழந்தையுடைய மைல்ஸ்டோன்ஸை எந்த மைல்ஸ்டோன் உங்கள் குழந்தை ரீச் பண்ணலையோ, எந்த மைல்ஸ்டோன்ஸை உங்கள் குழந்தை அச்சீவ் பண்ணலையோ அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி டாக்டர்கிட்ட சொல்லி ஃபிசியோதெரப்பி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கலாக இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண உடனே மென்டலி அந்த குழந்தை ஆட்டிசமா இல்லை நார்மல் சைல்டா அப்படிங்கிறத ஒரு மென்டல் செக்கப்பும் நீங்கள் பண்ணிக்கணும். ஆட்டிசம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் அந்த குழந்தைக்கு இல்லாமல் இருக்கும். நீங்கள் சொல்கிற எதுவுமே அந்த குழந்தைக்கு புரியாது. ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே வா, உட்காரு, நில்லு, நட, இந்தா, எடு, குடு, இந்த மாதிரி ஸ்மால் சென்டென்ஸ்லேருந்து பெரிய பெரிய சென்டென்ஸ் வரைக்கும் நீங்கள் பேசுகிற எதுவும் உங்கள் குழந்தைக்கு புரியாது. உங்கள் குழந்தை என்ன வேணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட அந்த குழந்தையால் சொல்ல முடியாது. இதுதான் நம்ம ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் டெவலப்மெண்டல் டிலே அல்லது ஃபிசிக்கலி குறைபாடு உங்கள் குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை மேபி ஆட்டிசமாகவும் இருக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் டெவலப்மெண்டல் டிலேவாக இருந்தால் கூட இந்த உலகத்தில் சர்வை பண்ண முடியும். ஆனால் ஆட்டிசமாக இருந்தால் இந்த உலகத்தில் சர்வை பண்ண முடியாது. ஏர்லியாக ஆட்டிசம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தைக்கு தெரப்பி கொடுத்தீங்கன்னா தான் ஆட்டிசம்லேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி இந்த உலகத்துலேயே அவங்களால வாழ முடியும். கை வேலை செய்யலை, கால் வேலை செய்யலை, தலை நிற்கல, உட்கார முடியல, நிற்க முடியல, ஃபிசிக்கல் டிசபிலிட்டியோட பலர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் மென்டல் மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டால் வாழ முடியாது. அதனால ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.